how to upgrade yourself, how to level up. உங்கள் வாழ்க்கை முறை உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஆஸ் அ பர்சனாக உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாம், எப்படி லெவல் அப் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 10 ஹேபிட்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, அந்த ஹேபிட்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அதை மட்டும் நீங்கள் அடாப்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். Definitely guys, I'm telling you, you will see a drastic change and improvement in yourself. So, shall we begin? Hey guys, now Preetha in the channel fashion, styling, grooming, tips and tricks, dressing hacks, fashion trends and self-improvement kind of videos பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now let's begin. The first thing உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், உங்களோட லைஃப்பை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், உங்களை ஆஸ் அ பர்சனாக நீங்கள் உங்களை பெட்டர் வெர்ஷனாக காட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்டாப் வாட்சிங் தீஸ் அடிக்டிவ் சீரியல்ஸ் ஆர் அடிக்டிவ் டிவி ஷோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக் பாஸாக இருக்கலாம், இல்லை தினம் தினம் பார்க்குற டிவி சீரியல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஷோஸ் எல்லாம் வந்து பார்க்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். இஃப் in case you are an addictive person, இந்த சீரியல்ஸ் எல்லாம் டெய்லி கரெக்டாக 7 மணி 7:30 மணிக்கு உட்காந்து நான் டிவி பார்ப்பேன், அதெல்லாம் எல்லா ஷோஸையும் பார்ப்பேன், எல்லா சீரியலையும் பார்ப்பேன், ரிப்பீட் மோடில் பார்ப்பேன் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னா ப்ளீஸ் கைஸ், ஐ எம் டெல்லிங் யூ, ஸ்டாப் ஆல் தீஸ். அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, அதனால் எந்த பாடமும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. யூ ஹாவ் ஜீரோ ப்ரொடக்டிவிட்டி, நோ கெயின், நத்திங். இஃப் யூ ரியலி வாண்ட் டு ரிலாக்ஸ் ஆர் வாண்ட் டு வாட்ச் சம்திங், கோ வாட்ச் சம் மூவி. ஒரு 2-2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ், ரொம்ப ஹார்ட் மெல்ட்டிங் மூவிஸ் ஆர் ஃபீல் குட் மூவிஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பாருங்கள். அஃப்கோர்ஸ் வீ கேன் வாட்ச் குட் மூவிஸ், ஏன்னா அது ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மூவிஸ் பார்க்குறது. ஆனால் தினமும் உட்காந்து எல்லா சீரியலையும் நேரம் தவறாமல் பார்த்துட்டு ரிப்பீட் மோடில் பார்க்குறது, இட்ஸ் நாட் கோயிங் டு அப்கிரேட், இட்ஸ் கோயிங் டு டவுன்கிரேட் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகே, நோ கைஸ். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பிக் பாஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், அது நல்லா இருக்குல்ல, அது வந்து நம்மள மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் தான், இந்த பர்சனாலிட்டியெல்லாம் அனலைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை நான் அங்கே இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன் நான் பார்க்கணும், இல்லை அந்த மொமெண்ட்டை நான் எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருப்பேன் பார்க்கணும், அதுக்காக நான் பார்க்குறேன். இது நல்லா இருக்குல்ல, இட்ஸ் ஆக்சுவலி எ மைண்ட் கேம், நல்ல ஒரு விஷயம் தான் இதை பார்க்குறது அப்படின்னு. கைஸ், லெட் மீ டெல் யூ, உண்மை என்னென்னா நம்ம அங்கே போனாலும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம், இல்லை அதை விட மோசமாகவே ரியாக்ட் பண்ணுவோம். பிகாஸ் அவங்க அங்கே என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க, என்ன மாதிரி விஷயத்தை கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஜாலியாக உட்காந்துட்டு அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் வந்து சும்மா டைம் பாஸ் வேணால் பண்ணலாம். பட் அதெல்லாம் பெரிய அளவில் லைஃப் ஸ்கில்லாக எடுத்துக்கிறது, இல்லை அதுலேருந்து பெரிய பாடம் கற்றுக்கிறது அப்படின்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஆக்சுவலி வேஸ்ட். அந்த ஷோவை பார்த்துட்டு அதோட இம்பாக்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும், பயங்கரமாக அடிக்டிவாக அதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அதை பற்றிய மணிக்கணக்காக பேசி இவன் என்ன பண்ணான்னு பார்த்தியா, அவன் என்ன பண்ணான்னு பார்த்தியா, இவன் தான் என்ன ஆவான், அவள் தான் அடிக்ட் ஆவா. இதெல்லாம் தேவையா? இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் கைஸ். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் வாட்சிங் சச் சீரியல்ஸ் ஆர் ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் இன்வெஸ்ட் யூர் டைம் இன் சம்திங் ப்ரொடக்டிவ் அண்ட் குவாலிட்டி. செகண்ட் திங் இஸ் ரீட் மோர். சில லேடிஸ் இருப்பாங்க, ஓகே, நிறைய விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அதாவது ஒரு ஜாக் ஆஃப் ஆல் மாதிரி, எல்லாத்த பற்றியுமே அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு அவேர்னஸ் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனால் அது மட்டும் போதுமா கைஸ்? வி நீட் டு மாஸ்டர் இன் சம்திங் ஆர் தி அதர். ஸோ ப்ளீஸ் ரீட் மோர். தட்ஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட். ரீட் மோர். Reading is a very good habit. ஓகே, ப்ளீஸ் கல்டிவேட் தட் ஹேபிட். அதனால் நிறைய பயன்கள் இருக்குது நமக்கு. அது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. அதை ரீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். படிப்பு சம்மந்தமாக இல்லாமல் வேறு எந்த புக்குமே ரீட் பண்ணாத ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியவே புரியாது. ஏன் இவங்கெல்லாம் புக்கு படிக்கிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் நாவல் படிக்கிறாங்க, ஏன் இப்போ பார்த்து படிச்சுட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு புரியாது. புக்கு படிக்கிறதுன்றது ஒரு அடிக்ஷன். அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் தெரியும் அது எவ்வளோ தூரத்துக்கு அடிக்ஷன் அப்படின்னு. ஓகே, அண்ட் இட்ஸ் அ குட் அடிக்ஷன் அப்படின்னு. பிகாஸ் புக்கு படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்கும். லைக் ரீடிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், உங்களோட நியூ வெக்காபுலரிஸ் இம்ப்ரூவைஸ் ஆகும். வாட் இஸ் த லெசன் யூ லேர்ன் ஃப்ரம் தட் புக்? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் சைக்காலஜி புக்ஸ், பிஹேவியரல் புக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா யூ வில் பிகம் அ செயின்ட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி குட் திங் கைஸ். ஓகே, நீங்கள் அது வரைக்கும் புக்ஸ் படித்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ அ டிப் ஹவு டு ஸ்டார்ட் ரீடிங் அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிங்க, பிஹேவியரல் புக்ஸ் படிங்க அப்படியெல்லாம். புக்கு படிக்காதவங்களுக்கு இது ஒரு வேப்பங்காயாக தான் இருக்கும், ரொம்ப கசப்பான ஒரு விஷயம் படிக்கிறது. ஆனால் நீங்கள் படிக்கணும் அப்படின்னும் போது வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் கோ ஃபார் சம்திங் விச் யூ லைக். எந்த ஜானர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஆரம்பிக்கும் போது 10 years பேக், ஐ திங்க் 2011 நான் ஆரம்பித்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் புக்கை. ஐ ரிமெம்பர் அந்த புக்கோட பேர் வந்து இஃப் டுமாரோ கம்ஸ். இட்ஸ் அ ஃபிக்ஷன் நாவல் பை சிட்னி ஷெல்டன். ஏன் நான் ஃபிக்ஷனை சூஸ் பண்ணேன் அப்படின்னா,
பிகாஸ் எனக்கு வந்து ஃபிக்ஷன், ஃபேண்டசி, த்ரில்லர்ஸ், ஹாரர்ஸ் இந்த மாதிரியான ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படமாக இருந்தாலும் சரி, புக்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஐ தாட் ஓகே, எனக்கு என்ன ஜானர் ரொம்ப பிடிக்குமோ அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நமக்கு அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் படிக்கிறதுக்கு. நமக்கு அதுதான் பிடிக்கும்ன்றனால நம்ம அதுதான் அடுத்த பேஜ் நம்ம படிப்போம். பிடிக்காத ஏதாவது ஒரு புக் எடுத்து சும்மா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த புக்கு படி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 4 பக்கத்துக்கு மேலே நீங்கள் படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தூண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன புக்கு படிக்க பிடிக்குமோ, விச் மீன்ஸ் என்ன ஜானரில் படிக்க பிடிக்குமோ அதுதான் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் ரீடிங் மோர் அண்ட் மோர். அது வந்து எப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர் வந்து நீங்கள் 3 நாள் 4 நாளெல்லாம் கூட படித்து முடிச்சிருவீங்க. அப்படியே ஒன் ஸ்ட்ரெச் உட்காந்து படித்து முடிப்பீங்க. அது அப்படியே அடிக்ஷனாக மாறிடும். அப்புறமா ஸ்லோலி அடுத்த புக்கெலாம் படித்து அப்புறம் நிறைய அதர் புக்ஸ், நாலேஜ் பேஸ்டான புக்ஸ், நிறைய பிஹேவியரல் புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஜஸ்ட் அந்த ரீடிங் ஹேபிட்டை வளர்க்குறதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபார் விச் யூ லைக், ஐ மீன் த ஜானர் விச் யூ லைக் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நிறைய இந்தியன் ஆத்தர்ஸோட புக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ரொம்ப சுலபமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பக்கத்தில் டிக்ஷனரிலாம் எடுத்து வச்சுலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான புக்ஸை சூஸ் பண்ணி படிங்க. அப்போ தான் நமக்கு படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஆல்வேஸ் சூஸ் சச் புக்ஸ். ஜே.கே. ரவுலிங், டான் ப்ரவுன், சிட்னி ஷெல்டன் இந்த மாதிரியான ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கலாம். நிறைய இந்தியன் ஆத்தர்ஸும் இருக்குது. எனக்கு தெரியல பிகாஸ் நான் நிறைய இந்தியன் ஆத்தர்ஸ் புக் படித்ததில்லை. பட் நிறைய இருக்குது, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரியான புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ட்ரை ரீடிங் தோஸ் கைஸ் இஃப் யூ ஆர் அ பிகினர், ஐம் டெல்லிங் யூ. ஸோ கைஸ், ஸ்டார்ட் ரீடிங். இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட் per se. ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்தி கைஸ். ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்தி அப்படின்றது எல்லாரும் சொல்கிறது பழைய கதை, அதே பழைய புராணம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. No guys, I'm not going to tell all that. Okay, see, eat healthy அப்படின்னு நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, try to eat sensibly and mindfully. மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்றது என்ன சாப்பிட்றீங்களோ அது எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்றத அதுக்கு டைம் கொடுத்து 15 to 20 minutes நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது பொறுமையாக டைம் கொடுத்து ருசிச்சு சுவைச்சு அனுபவிச்சு சாப்பிடுங்க. ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது அப்படியே உள்ளே போகும்போது, உங்கள் பாடிக்கு உள்ளே போகும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அதுதான் அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்றது. மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் சென்சிபிள் ஈட்டிங் அப்படின்றது என்னென்னா, என்ன சாப்பிட்றோம், எந்த நேரம் சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றத தெரிஞ்சு சாப்பிடுங்க. ஐம் நாட் கோன் டெல் கார்ப்ஸ் எடுத்துக்காதீங்க, ஃபேட் எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. ஓகே, ஐ எம் நாட் தட் ஃபிட்னஸ் குரு ஆர் நாட் தட் ஹெல்த் கோச் அண்ட் ஆல். ஓகே, சென்சிபிள் ஈட்டிங் அப்படின்றது எந்த நேரத்தில் எதை சாப்பிட்றோம் அப்படின்றது எல்லாருக்குமே அவங்களோட பாடி வந்து ஒரு சிக்னல்ஸ் பாஸ் பண்ணும். அதான் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எதை சாப்பிட்டா என்ன மாதிரியான சிக்னல் நம்ம பாடி பாஸ் பண்ணும். சில பேருக்கு ஆயிலியான ஃபுட் சாப்பிட்டா அவங்க பாடி வந்து ரிஜெக்ட் பண்ணும். எந்த நேரத்தில் சாப்பிட்ணுன்னு இருக்குது. நைட்டில் சாப்பிட்டா ஒரு மாதிரி உப்பசமாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல. ஸோ அது உங்களுக்கு தான் எந்த நேரத்தில் எதை சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட்றது, நைட்டு மிட் நைட் எல்லாம் உட்காந்து பயங்கரமாக ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடலாம், சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்ல. பட் என்ன டைமில் எதை சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் மீல் வந்து நல்லா ஹெவியாக சாப்பிடுங்க, பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு பிடிச்சது நல்லா சாப்பிடணும், காப்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அதை டேல வச்சுக்கோங்க. நைட்டில் கீப் இட் வெரி வெரி லைட். ஸோ தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங், ஈட் சென்சிபிளி. எவ்வளோ சாப்பிட்றீங்க, என்ன நேரம் சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு புரிஞ்சு சாப்பிடுங்க. தட்ஸ் வாட் ஐ மீன் பை தட் சென்சிபிள் ஈட்டிங். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இன் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப் இஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பட்ஜெட்டிங், உங்களோட இன்கம், உங்களோட சேவிங்ஸ், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் எவ்வளோ கை தேர்ந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ நாலேஜ் இருக்குது உங்களுக்கு, அதுதான் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது. ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். இன்ஃபேக்ட் இந்த அக்கௌண்டிங், பட்ஜெட்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைனாக எல்லாருக்குமே தெரியணும். அண்ட் இதை பற்றி ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து ஏன் உமனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். ஐ லிங்க் இட் சம்வேர் ஹியர். ஸோ தி நெக்ஸ்ட் திங் இஸ் ஜர்னலிங், அதாவது ரைட்டிங் அ ஜர்னல். நிறைய பேருக்கு இந்த ஜேர்னலிங் பற்றியுமே வந்து பெரிய அளவு உடன்பாடு. என்னடா அது எழுதணும், என்ன எழுதணும், டைரி எழுதுறதா இருக்கட்டும், ஜேர்னல் எழுதுறதா இருக்கட்டும், டைரி எழுதுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பழக்கமா, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. பட் see guys, let me tell you, இதெல்லாமே ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ரைட்டிங், நோ யூ வில் பிகம் ஹேபிச்சுவல் ஆஃப் தட். ஓகே, ஏன் ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நிறைய கோல்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய ஆக்ஷன் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அதை எப்படி அச்சீவ் பண்ணணும், அதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? அது எல்லாமே நம்ம மைண்டில் எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? நம்ம கோல்ஸை மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். நம்மளோட லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம். பட் அதோட ஆக்ஷன் பிளான், அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இப்படி எல்லாம். ஏன்னா மெனி பீப்புள் ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் திங்ஸ் இல்லையா?
ஸோ ஒரு ஜேர்னல் வந்து எழுதும்போது இதெல்லாம் உங்களோட கோல்ஸ், உங்களோட ட்ரீம்ஸ், அதை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கோல்ஸை வந்து நீங்கள் எட்டி பிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே உபயோகமாக. நான் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நினைக்கலாம் 5 years down the line நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு. பட் அது வந்து அப்படியே ஃபேட் ஆகிடும், நம்ம மெமரியிலேருந்து அப்படியே ஃபேட் ஆகி போயிடும். இல்லைனா எப்போனா ஒரு தடவை நினைப்போம், அவ்வளோதான். ஓகே, ஆனால் ஒரு ஜேர்னலாக நீங்கள் அதை எழுதுனீங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் அதை பார்க்குறீங்களோ, இன்றைக்கி இந்த தேதியாக இருக்குது, நம்மளோட கோலில் நம்ம எந்த ஸ்டெப்பில் இருக்கோம், நம்ம எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு அதுவே உங்களை தூண்டும். ஸோ ஆல்வேஸ் கைஸ், இஃப் யூ ஆர் an ambitious person, if you have a goal to achieve, ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் அ ஜேர்னல். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்வாட் எல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி அபவுட் யுவர் லைஃப், அபவுட் யுவர் பிஸ்னஸ், அபவுட் யுவர் ஐடியா, அபவுட் யுவர் பிளான். இது பற்றிலாம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன போய் நீங்கள் எட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் விஷன் இருக்கும், ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் அ ஜேர்னல் கைஸ். அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து ரைட்டிங் அ ஜேர்னல் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும், ஒரு anxiety reliever-ஆ இருக்கும். Okay, so I would highly suggest you to start writing a journal. Next thing in upgrading yourself is, guys, please start decluttering your wardrobe. 6 months once, try to declutter, sort, discard, organize your wardrobe. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் guys. Okay, it will help you in so many things. It will save your time, it will save your energy, it will give you mental peace, it will make you feel happy. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் அப்படியே ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக, ப்ராப்பராக அலைண்டாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, யூ நீ நாட் இங்கே போச்சு, அந்த ட்ரெஸ் எங்கே போச்சுன்னு அப்படியே தேடி ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இதெல்லாம் ரொம்ப யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ரிலாக்ஸ் கைஸ். இதுக்கு வந்து வார்ட்ரோப் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, வி ஆல் லவ் அ வார்ட்ரோப் இல்லையா? நமக்கு பிடிச்ச ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாமே அதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதை எவ்வளோ பார்த்து வாங்கியிருப்போம், எவ்வளோ பார்த்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அதை ப்ராப்பராக ஆர்கனைஸும் பண்ணி வைக்கணும்ல. அப்படியே கந்தல் கோலமாக அங்கே போடுறது, இங்கே போடுறது, அங்கே கிடக்கிறது, இங்கே தூசியில் கிடக்கிறது. நோ கைஸ், இட் ஷோஸ் ஹூ யூ ஆர். எவ்வளோ அழகாக உங்கள் வார்ட்ரோபை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ ஆர்கனைஸ்டான ஆள் நீங்கள் அப்படின்றது தெரிய வரும். ஓகே கைஸ், மேக் ஷுர் யூ declutter your wardrobe once in every 6 months. The next thing is learn a new skill guys related to your career or profession. For example, நீங்கள் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டெவலப்பராக, யூ ஒர்க்கிங் ஆன் அ சர்டன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா புதுசாக என்ன பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு மார்க்கெட்டில், இல்லை அதோட காம்படிட்டர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி கற்றுக்கோங்க, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ கைஸ். உங்களோட ரெஸ்யூமேல ஆட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நீங்களே வந்து யூ வில் ஃபீல் வெரி அப்டேட்டட். ஓகே, ரொம்ப அப்சலீட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகே, நான் ஒரு பழைய சாஃப்ட்வேர், ஒரு பழைய பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நான் அரைச்சிட்ருப்பேன், இது ஓப்பே எனக்கு இல்லை, அதோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லை ஒர்க் பண்ணுறதுல அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, யூ ட்ரை அண்ட் லேர்ன் இட். இஃப் யூ ஒர்க்கிங் ஆன் சம் அதர் பிளாட்ஃபார்ம், இவ்வளோ காலமாக நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன புதுசாக வந்திருக்கு, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் வந்திருக்கா, இல்லை அமேசான் வெப் சர்வீசஸ் வந்திருக்கா, ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. காம்படிட்டர்ஸ் யார், எது எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. Just learn, be updated, something which is related to your profession. Next thing is learn a new language guys. என்ன லாங்குவேஜாக வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி. உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைனா ஹிந்தி கற்றுக்கோங்க, இல்லை ஜெர்மன் கற்றுக்கணுன்னா ஜெர்மன், ஃப்ரெஞ்சுனா ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ்னா ஸ்பானிஷ், எது வேணா இருக்கலாம். பட் ஜஸ்ட் லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் கைஸ். ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கிறது வந்து டோட்டலி லேர்னிங் நியூ வேர்ட்ஸ், நியூ வெக்காபுலரிஸ். ஸோ உங்களோட மெமரி வந்து இம்ப்ரவைஸ் ஆகும். இன்னொன்று உங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ணலாம், உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு. மூணாவது, யூ வில் லேர்ன் நியூ கல்ச்சர் பிகாஸ் லாங்குவேஜ் இஸ் கனெக்டட் டு அ கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது தமிழ் கற்றுக்கணுன்னா தமிழை மட்டும் அவங்க கற்றுக்க மாட்டாங்க, தே கோன் லேர்ன் அ கல்ச்சர். ஓகே, ஏன்னா தமிழ் இஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், இட்ஸ் அ கல்ச்சர். தமிழை சுற்றி அதோட கல்ச்சர், ட்ரெடிஷன்ஸ், கஸ்டம்ஸ், வேல்யூஸ் எல்லாத்தையுமே அவங்க கற்றுப்பாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. நம்மளோட இலக்கணமாக இருக்கட்டும், நம்மளோட போய்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கல்ச்சரை தான் டெபிக்ட் பண்ணும். Okay, so you will learn a new culture guys. It's a very good advantage of learning a new language. Next thing is networking. Yeah, socialize பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். அட்வான்டேஜ் ஒரு பெனிஃபிட் என்ன இந்த மாதிரி சோஷியலைஸ் பண்ணுறதுல, நெட்வொர்க்கிங் பண்ணுறதுல அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இஃப் யூ ஸ்டார்ட் சோஷியலைசிங் ஆர் இஃப் யூ ஸ்டார்ட் மீட்டிங் பீப்புள் அண்ட் ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்னா ஒருத்தருக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயம் எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ
நீங்கள் போய் ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்காம நீங்கள் ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் பண்ணுறதுலேயே நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஒரு பர்சனுக்கு 10% தெரியும், அந்த 10% உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஸோ ஒருத்தருக்கும் தெரிஞ்ச 10%, ஸோ 100 பேருக்கு நீங்கள் அறிமுகமாவீங்க. ஓகே, அண்ட் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ வாண்டட் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப் ஆர் இஃப் யூ வாண்டட் டு அப்கிரேட் யுவர் லைஃப் ஸ்டைல், தென் யூ ஹாவ் டு start networking, guys. You can't just escape saying that I'm an introvert, I just wanted to be in isolation, I wanted to stay away from the crowd or anything. Adu in the digital era we are working from home, we are getting digital money, so no, we can't do that. If you wanted to improvise yourself, if you wanted to learn more, if you wanted to upgrade yourself, please start networking. Last thing is improve your attitude. Attitude அப்படினு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் யுவர் செல்ஃப் எஸ்டீம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கைஸ். இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் செல்ஃப் எஸ்டீம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான வீடியோ, அது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி உமன் அவுட் தேர். If you improve your self-confidence and your self-esteem, you will be a better person. You will be a better version of yourself. So it's very very important, guys, and இதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த 10 habits which I personally suggest you to adapt to become a better version of yourself, to upgrade yourself and to level up yourself. So that's all, guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், and இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.